ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களோடு கூட விசேஷமாக சர்வதேச மகளிர் தினம் நல்வாழ்த்துக்களோடு கூட சில துளி நிமிடங்கள் உங்களோடு கூட வாழ்த்துக்களோடு கூட நல்ல ஒரு கருத்தான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாட்டும். இந்த நாளில் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறத நாம் பார்க்கிறோம். இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே, அற்புதமான நாள். இந்த நாள் சண்டே அற்புதமாக கொண்டாடப்படுகிறது. சண்டே விசேஷமாக சண்டே வந்ததுனால உலகம் முழுவதுமாக பாடல்கள், டான்ஸு, கோலம் போட்டி, மகளிர் கூட்டங்கள், மகளிர் பேச்சு, டான்ஸு, இப்படி கோலமாக உமன்ஸ் டே கொண்டாடப்படுகிற நாட்கள். மகளிர் தினம் கொண்டாட்டம். இந்த மகளிர் தினம் ஏன் கொண்டாடுறீங்க? எதுக்கு கொண்டாடணும்? யார் கொண்டாடணும்? எப்படி கொண்டாடணும்? அதனுடைய நோக்கம் என்ன? திட்டம் என்ன? ஏன் இந்த மார்ச் 8ஆம் தேதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தெரியாதுன்னு சொல்லுவாங்க சிலர். சிலர் படித்தவர்கள், அறிந்தவர்கள், சரித்திரம் தெரிஞ்சவர்கள் இருக்கிறாங்க. ஆனா சிலருக்கு என்னன்னு தெரியாது, என்னன்னு புரியாது. ஏன் கொண்டாடுறோம்? நிறைய பேர் ஹாப்பி உமன்ஸ் டேன்னு சொல்லி வாழ்த்துக்கள், மகளிர் தினம் வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. சொல்றவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் அது அர்த்தம் புரியாது. ஏதோ உமன்ஸ் டே, ஏதோ வாழ்த்துக்கள். ஆனா நான் அந்த கருத்தை சொல்வதற்கு முன்னதாக இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே கிரீட்டிங்ஸ், மகளிர் தினம், சர்வதேச மகளிர் தினம் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். சகோதரிகளுக்கு சல்யூட்டும் சொல்லுகிறேன். ஏன் கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சர்வதேச மகளிர் தினம் ஏன் கொண்டாட்டம் அப்படின்னு நினைச்சீங்களா யோசித்தா, ரொம்ப காலத்துக்கு முன்னதாக பெண்கள் மதிக்கப்படவில்லை. பெண்களுக்கு சம உரிமை கிடையாது. பெண்கள் சமுதாயத்துல கீழ்த்தரமா தான் பார்த்தாங்களே தவிர மேல்தரமா பார்க்கவில்லை. பட் பெண்கள் அதிகமாக வேலை செய்வாங்க, குறைவாக சம்பளம் வாங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள் பெண்கள். அந்த காலகட்டங்களில் 17,000 பேருக்கு மேலாக பெண்கள் மரித்து போனார்கள் போராட்டத்தில். அவங்களுக்கு வேண்டிய உரிமை போராட்டத்தில் மரித்தவர்கள் எத்தனையோ பேர்கள். காலங்கள் கடந்தது. அப்பொழுதுதான் 1908ஆம் ஆண்டு ஒரு போராட்டம் அமெரிக்கா தேசத்துல தெருவில் வந்து நின்றார்கள். 15,000 பேருக்கு மேலாக பெண்கள் வந்து போராட்டத்தில் இறங்கினார்கள். என்ன போராட்டம் என்றால், அவர்கள் சில கோரிக்கைகளை வைத்தார்கள். முதலாவதாக சம உரிமை, வாக்குரிமை வேணும், பெண்கள் முன்னேற்றம் வேணும், சமூக நீதி வேணும், பெண்களின் சாதனைகளை கௌரவப்படுத்த வேண்டும். இவைகளுக்காக பெண்கள் ரோட்ல நின்று போராட ஆரம்பித்தார்கள். 1908. அப்போ சில வருடங்கள் ஆன பிற்பாடுதான் அவர்கள் கோரிக்கை அமலுக்கு வந்தது. அவங்க கேட்ட அந்த மசோதாவை நிறைவேற்றினார்கள். அதுதான் மார்ச் 8ஆம் தேதி. ஆகையினாலதான் ஒவ்வொரு வருஷமாக நாம் மார்ச் 8ஆம் தேதியை மறக்காம கொண்டாடுறோம். மகளிர் தினம், சர்வதேச மகளிர் தினம் செலிப்ரேஷன், கொண்டாட்டம். அதை உணராம, தெரியாம, அறிந்து கொள்ளாம, புரிந்து கொள்ளாம கொண்டாடினால் என்ன பிரயோஜனம்? ஆகவே
எல்லா சகோதரிகளுக்கும் சம உரிமை. பாருங்க, இப்பொழுது சமுதாயத்துல பெண்கள் இல்லாம இடமே கிடையாது. பெண்கள் நாம் கண்கள். பெண்கள் இந்தியாவின் கண்கள். பெண்கள் இல்லாம எந்த இடமே கிடையாது. அடுப்பாங்கரையில் இருக்க வேண்டிய பெண்கள் ஆளுகை செய்கிற அளவுல பெண்கள் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அன்றைக்கு அந்த போராட்டத்துல முன் வந்து நின்ற அருமையான ஒரு தாயார், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கிளாரா ஜாக்கின் அவர்கள். கிளாரா அவர்கள் முன்னதாக வந்து நின்று பொறுப்பேற்றார்கள் சகோதரிகளுடைய அந்த சங்கத்துக்கு. இன்றைக்கு அவர்களுக்கும் சல்யூட். ஒரு ஜனாதிபதி, ஒரு பிஎம், சிஎம், எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலர், இட் இஸ் ஒண்டர்ஃபுல். பெண்கள் அந்த துறைகளில் வேலை செய்கிறதை பார்க்கிறோம். சமூக ஆய்வாளர்களாக இன்றைக்கு தேசத்தில் விளங்குகிறத பார்க்கிறோம். அரசியல் ஆனாலும், அடுப்பங்கரை ஆனாலும், படிக்கிற அந்த படிப்பு துறைகள் ஆனாலும் அற்புதமாக அவர்கள் சமுதாயத்தில் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமான காரியங்களா இருக்கு. ஒரு டீச்சர், ஒரு ஹெட்மாஸ்டர், ஒரு டிரைவர். எதுக்கெல்லாம் டிரைவர்? ஃப்ளைட்டுக்கு, ஃப்ளைட் ஓட்டுனர், கப்பல் ஓட்டுனர், கப்பல் ஓட்டுவது, பஸ் ஓட்டுவது, லாரி ஓட்டுவது, கார் ஓட்டுவது, பைக் ஓட்டுவது, காய்கறியில வியாபாரங்கள், வியாபார ஸ்தலங்களில், மேனேஜ்மெண்ட் ஹோட்டல்களில், மேனேஜ்மெண்ட் கம்பெனிகளில், படிப்புகள், நீதித்துறையில நியாயாதிபதிகளாக, வக்கீல்களாக, ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரிகள். எந்த துறையில பெண்கள் இல்லை? எந்த இடத்துல பெண்களை பார்க்க முடியாது? எல்லா இடத்துலையும் தாய்மார்கள் இல்லாம இல்லை. அன்றைக்கு எங்கேயுமே பார்க்க முடியாது அடுப்பங்கரையை விட்டா. ஆனா இன்றைக்கு ஆண்களை விட அவர்கள் தான் அதிகமா இருக்கலான்னு சொல்லலாம். அந்த அளவுல சிறு சிறு குறு தொழில்கள், எந்த இடங்களானாலும் பெண் பிள்ளைகளை பார்க்கலாம், பெண்களை பார்க்கலாம், தாய்மார்களை பார்க்கலாம், எல்லா இடத்திலும் பார்க்கலாம். அந்த அளவுல சம உரிமை, அருமையாக அவர்களுக்கு நீதி, சமூக உரிமை, அவர்கள் முன்னேற்றத்தில் கௌரவப்படுத்துகிற காரியங்கள். பெண்களை மதிக்கப்படாத நாட்கள் இன்றைக்கு பெண்களை சால்வு போட்டு அவங்களுக்கு சல்யூட் பண்ணுகிற அளவில் பெண் படித்து முன்னேறி வரும் பொழுது அந்த பதவியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆனாலும், ஐபிசி ஆனாலும், ஒரு ஜனாதிபதி ஆனாலும், இப்படிப்பட்ட ஆட்களுக்கு அவங்க சல்யூட் பண்ணுகிறத நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில ஏன் சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுகிறோம் என்றதான நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டோம். பைபிளுக்கு கூட நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் பெண்களை முக்கியத்துவம் படித்து வைத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். சாதாரணமான காரியம் அல்ல. ஏனென்றால் உண்டாக்குனவர் அவர்தான், உருவாக்குனவர் அவர்தான், அவரு சேர்த்து அணைக்கிறவரும் நன்மை செய்கிறவரும் அவர்தான். அந்த தேவன் சேஸ்வதமாக நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே யாத்திராகம் 35ஆம் அதிகாரத்துல ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும் பொழுது அந்த கூடாரத்துக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்த அருமையான தாய்மார்கள் யாத்திராகம் 35ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 22ஆம் வசனம், 25ஆம் வசனம், 26ஆம் வசனம், 29, 30 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். அவர்களுடைய ஆவி உற்சாகம் அடைந்தது, மனப்பூர்வமுள்ளவர்களானார்கள், ஞான இருதயமுள்ளவர்களானார்கள். ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு வேண்டிய அவர்கள் செஞ்ச பணிவிடை ஆச்சரியம். ஆகவே இன்னைக்கு டெய்லர் முதலிடம் வேலை தொழில் செய்த நாட்களிலே அவங்க ஸ்ட்ரைக் பண்ணார்கள். சமூக உரிமை வேணும், அதிகமாக வேலை வாங்குறீங்க, குறைவாக சம்பளம் தருகிறீங்க. இன்றைக்கு குறைவான வேலைனாலும் அதிகமான சம்பளம். சில சாப்ட்வேர்ல வேலைகளை செய்கிற பெண்களை பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்சம், 15 லட்சம்,
5 லட்சம், 3 லட்சம், 1 லட்சம், 1.5 லட்சம், 50,000, எவ்வளோ லட்சக்கணக்கில் சேலரி வாங்குறதை நான் பார்க்குறோம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பெண்களை அழக பார்த்தார். ஆகவே இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில் இந்த வார்த்தையில வாசிக்கிறோம். பெண்கள் தங்கள் ஆஸ்திகளால ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார்கள். கொடுத்து ஆஸ்திகளால ஊழியம் செய்தார்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தைகள். மூன்றாவதாக மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10, மார்க்கு 16ஆம் அதிகாரம் 1 முதல் 10, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் அந்த அதிகாரம் முழுவதுமே உயிர்த்தெழுதல் குறித்து பேசப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் மார்த்தலோடு கூட பேசுகிற வார்த்தையை பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த பிற்பாடு அநேக பெண்கள் இயேசு கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்த அந்த 3ஆவது நாள்ல கல்லறையில போய் பார்த்தார்கள். கல்லறை திறக்கப்பட்டு இருக்கிறது. காவலாளர்கள் செத்து கிடக்கிற மாதிரி கிடக்கிறாங்க. தேவதூதர்கள் அந்த கல்லு மேல கல்லை புரட்டி வைத்து முத்திரை போட்ட அந்த கல்லு மேல உட்கார்ந்து அருமையாக வார்த்தையில சொல்லுகிறார், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்துல தேடுகிறது என்ன? நீங்க போய் கலிலேயாவில் அவர் வந்து மீட் பண்ண சொல்லுங்க, சீடர்களை போய் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புகிறத நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய பணியானாலும், ஆண்டவருடைய கூடார வேலையானாலும், ஆண்டவருடைய பணியானாலும், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் குட் நியூஸ் சுவிசேஷம் சொல்வதில் ஆனாலும் பெண்கள் முக்கியத்துவம் படுத்தி இருக்கிறதை பைபிள் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பெண்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். ஏனென்றால் அவர் தான் அது பெண்களை உருவாக்கினவர். எனக்கு வேணும், என் சித்தத்தை நிறைவேற்ற, என் பிள்ளைகளை இந்த பூமியில பெற்றெடுக்க, என் திட்டத்தை நிறைவேற்ற இந்த ஆண்டவர் தீர்மானம் பண்ணி கொண்டார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4:5 உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நோ இன் த ஃபவுண்டேஷன் இன் த வேர்ல்ட், நோ ஃபவுண்டேஷன் இன் த வேர்ல்ட், பட் we are choosing people. ஆண்டவர் சூஸ் பண்ணிக்கினார் நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக. ஆகவே அற்புதமாக சர்வதேச பெண்களின் மாநாடுகள் நடத்துகிற தாய்மார்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், அற்புதமான ஒரு வார்த்தை, அவர்கள் ஆண்டவருக்கு தான் நன்றி செலுத்த வேண்டும். பெண்கள் இன்றைக்கு எல்லாவற்றிலும் சம உரிமை, சம மசோதா, அவர்களுக்கு சொத்தா சம உரிமை, எல்லாத்திலையும் சம உரிமை, சமூகம், சமூக நீதி அவர்களுக்கு கிடைச்சிருக்கிறது. அதுக்காக சகோதரிகளுக்கு சலீட். நீங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களை உண்டாக்கின ஆண்டவர், உங்களை படித்த ஆண்டவர், உங்களை நேசிக்கிற ஆண்டவர், உங்களை சிருஷ்டிகர் ஆண்டவராகி தேவன், அவரை நேசிங்க. அவர் கொடுத்த சட்ட திட்டங்களுக்காக நன்றி செலுத்துங்க. கர்த்தர் சித்தமானால் இன்னொரு முறை கூட அந்த உரிமை குறித்து நான் பேசுகிறேன். பைபிள் அழகாக அற்புதமாக சொல்லப்படுகிற பெண்களுக்கு எந்த உரிமை கொடுக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். வருகிற நாட்களில் அதை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். God bless you all. God bless you.